ஓமலூர் பேருந்து நிலையத்தில் நடத்தப்படும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் தரப்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தை ஒட்டி தினசரி காய்கறி சந்தை, திரையரங்கம், அரசு மதுபான கடைகள், வணிக கடைகள், கோயில்கள் ஆகியவை உள்ளது. இதனால் பேருந்து நிலையம் எப்போதும் மக்களின் நடமாட்டம் நிறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் கூட்டங்கள் நடத்த அனுமதி அளிக்கப்படுவதால் மாணவர்கள், பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பேரணியாக வருவதால் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாமல் சாலையிலேயே நின்று பயணிகளை ஏற்றி செல்வதால் பள்ளி மாணவர்கள் அவதியடைகின்றனர். மேலும் அனைத்து வணிக கடைகளும் மூடப்படுவதால் வியாபாரிகள் முழுவதுமாக பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அரசியல் கூட்டங்களுக்கு பேருந்து நிலையத்தில் அனுமதி அளிக்க கூடாது என அனைத்து தரப்பிலும் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கருணை உள்ளம் கொண்டவர் என கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பல்வேறு சங்கங்கள் சார்பில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் கண்ணீர் சிந்தும் அளவிற்கு உள்ளதாக குறிப்பிட்ட அவர், உழைப்பவர்களை எவராலும் வீழ்த்த முடியாது என்றும், ஆகவேதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இயக்கத்தை காக்க நகை உள்ளிட்ட பொருட்களை அடகு வைத்து கட்சியை வலிமைப்படுத்தியதாக கூறிய அவர், மன்னிக்கின்ற குணம், கருணை உள்ளம், தொண்டர்களை காக்க எதை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்து அவர் காட்டிய வழியில் தாங்கள் பயணித்து வருவதாக தெரிவித்தார். திருத்துறைப்பூண்டி புறவழி சாலையில் தடுப்பு சுவர் மீது மோதிய கார் தீப்பிடித்து எரிந்ததில் திருவாரூரைச் சேர்ந்த முகமது ரஃபீக் என்பவர் உயிரிழந்தார். திருவாரூர் தெற்கு தெருவைச் சேர்ந்த முகமது ரஃபீக் என்பவர் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினம் பகுதியில் உள்ள தனது மனைவியை பார்த்துவிட்டு திருவாரூருக்கு காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது நாகப்பட்டினம் புறவழி சாலையில் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவர் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து அவ்வழியாக சென்றவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் கார் முழுவதுமாக எரிந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த முகமது ரஃபீக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து உயிரிழந்தவரின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் வரவு செலவு திட்டம் புதிய அரசினால் 2வது முறையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என திருச்சியில் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கண்டி நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்திய இலங்கை மீனவர்கள் நலனுக்காக மீனவர் கார்ப்பரேஷன் அமைப்பது குறித்த கேள்விக்கு மீனவர்கள் குறித்த விவாதம் நடைபெறும் நாளில் இது குறித்து பேசுவதாக கூறிய அவர், இந்த விஷயத்தில் பிரதமரின் பதிலையும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். மேலும் இலங்கையின் வரவு செலவு திட்டம் புதிய அரசினால் 2வது முறையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இலங்கை ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீண்டுவிட்டதற்கான அறிகுறி இந்த வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக வெளியிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து இலங்கையில் -7% வீழ்ந்து இருந்த பொருளாதார விகிதம் +4.5% வந்திருப்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் வரவு செலவு திட்டம் புதிய அரசாங்கத்தினால் 2வது முறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எமது நாடு ஒரு மோசமான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு விட்டதற்கான ஒரு சைகை இந்த வரவு செலவு திட்டத்தில் தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடன் இருக்க முடியாத ஒரு நாடு என்ற நிலையிலிருந்து எங்களுடைய கடனை மீள கட்டுவதற்கான வருமானம் எங்களுக்கு வந்துவிட்டது என்பதை உலக நாணய நிதியம் அங்கீகரித்திருப்பதற்கான அடையாளமாகவும் இந்த வரவு செலவு திட்டத்திலே பல அம்சங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் அதிக அளவில் உதவிகள் செய்ய வேண்டும் என செஸ் கிராண்ட் மாஸ்டர் இளம்பரதி கோரிக்கை வைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில்
தனியார் பள்ளியின் 15ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்தியாவின் 90வது மற்றும் தமிழகத்தின் 35வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற இளம்பரதி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிராண்ட் மாஸ்டர் இளம்பரதி கடந்த மாதம் போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினாவில் நடந்த செஸ் போட்டியில் பங்கேற்று தான் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றதாகவும் வருங்காலத்தில் 2700 ரேட்டிங் பெற்று வேர்ல்டு சாம்பியன் ஆவதுதான் தனது குறிக்கோள் எனவும் தெரிவித்தார். மேலும் தன்னை போன்ற விளையாட்டு வீரர்களுக்கு தமிழக அரசு நிதி போன்ற உதவிகள் வழங்குவது தங்களை ஊக்குவிக்கும் என்று கூறிய அவர் அனைத்து விளையாட்டையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல சப்போர்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி அப்பா தான் வந்து டோர்னமெண்ட்டோட ஃபைனான்சியல் சப்போர்ட்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ கரண்டாக வந்து இப்போ SDATல வந்து சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் CDS ஸ்கீம்ல வந்து சேர்த்திருக்காங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.